கிருபைங்கால வாக்குத்தத்தத்தின்படியாய் மகிமையும் மறுரூபம் அடைய வேண்டும் என்ற தேவ சித்தத்தை மறந்து அந்த சித்தத்தை நிறைவேற்ற ஊழியனாய் விசுவாசியாய் வந்து, ஆனால் உலக சித்தத்தை, உன் சுய சித்தத்தை, உன் மனித பிரமாணத்தை நிறைவேற்றி வெள்ளியும் பொன்னையும் வீடு வாசல்களையும் நீ சம்பாதித்துக் கொள்வாய் என்றால், நீ சம்பாதித்து இவைகள் அனைத்து உனக்கு விரோதமாய் பாவக்கிரிகளாய் உன்னை அடையாளம் காட்டப் போகிறது தேவனிடத்திலே. Where is your commitment? Once you committed yourself for the ministry, you have committed yourself to the gospel of the grace period, truth of the grace, and only the glorification and the transfiguration will give you the eternal life. Now your commitment has been changed. Now you are looking after money and fame and name. Then your wealth, your name and your fame itself will come against you and will testify against you that you are a sinner. இந்த கிரியைகளின் புத்தகத்திலே உன்னுடைய கிரியைகளும் எழுதப்படும். Also in the book of deeds, your works and evil deeds also will be recorded. ஊழியக்காரனாய் ரட்சிக்கப்பட்டவராய் வந்தும் நீங்கள் நித்தியத்திற்குரியவை செய்யாமல் பாவ கிரியைகளை செய்தபடினால் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதது மட்டுமல்ல, பாவ கிரியின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அந்த கிரியைகள் வந்து உனக்கு முன்பாக உன் சார்பாக பிதாவிடத்திலே இவன் அக்கிரமக்காரன், இவன் உபச்சாரக்காரன், இவன் பொருளாசியாய் விக்கிரத்தை செய்தவன், ஏமாற்றினான், ஆத்துமாக்களுக்கு மகிமையின் மறுரூபத்துக்குரிய சத்தியத்தை போதிக்காமல் இம்மை சார்ந்த நன்மைகளுக்கான போதித்த ஒரு கல்வன் ஆண்டவரே, ஆகையால் இவருடைய கிரியைகளின்படி நான் இவனை நரகத்துக்கு கொண்டு வரேன் சொல்லும். Even if you may be a minister or preacher, if you don't understand your stand in the truth, but focusing on the money and other riches, then your deeds will not be mentioned in the Lamb's book of life. It is not completed. Your deeds will be mentioned in the book of deeds. The deeds will come against you and testify you that this person has forgotten his vision. This person has gone behind the money. This person has gone behind the idolatry and the love of money. So Lord God, he is worthy to be punished into the damnation. So send him away to the lake of fire. நீ செய்த நன்மையான கிரியைகள் என்றால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். நீ செய்த பாவ கிரியைகள் என்றால் உன் பெயர் எங்குமே இருக்காது. உன் கிரியைகள் மட்டும் உனக்கு விரோதமாய் சாட்சி கொடுத்து அந்த கிரியைகளே உன்னை அழைத்து சென்று அக்கினி கடலிலே தள்ளி போட போகிறது என்பதை நீ அறிய வேண்டும். If you have done the godly things, your names will be recorded in the Lamb's book of life. If you have deeds are not holy, then your names will not be recorded in any books at all, but only your deeds will be mentioned and recorded in the book of records, book of deeds. Then their deeds will come against you and they themselves will justify you and will bring judgment upon you. நியாயத்தீர்ப்பானது இயேசு கிறிஸ்துவுக்கு கையளிக்கப்பட்டிருந்தாலும், மனவாட்டியானவனுக்கு கையளிக்கப்பட்டிருந்தாலும், தேவனாய் கர்த்தர் அன்புள்ள தந்தையாயிருக்கிறபடியினால் அவர் அந்தந்த காலத்துக்குரிய புஸ்தகங்களை, கிரியை புஸ்தகங்களை வைத்துவிட்டு அவர் ஒதுங்கிக் கொள்கிறார். Even our love, even the authority to judge was given in the hands of the Son of God and in the hand of the bride. Father God has given the authority to the, according to the books they will be judged, and the Father God has handed over the responsibility. வெள்ளை சிங்காசனத்திலே மணவாளனும் மணவாட்டியுமாய் இருந்த இவர்கள் பொழுது கணவனும் மனைவியுமாய் ஒன்றித்துக் கொண்ட இவர்கள் வெள்ளை சிங்காசனத்தில் அமைதலாக உட்கார்ந்து வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். On the seat of white throne judgment, the bridegroom, Son of God, bride, the church, seated together and looking at the condition of the people with great sorrow and worries. என்றால் அன்பு பிதாவாய் இயேசுவின் திருவுளமானது ஒருவரும் கெட்டு போகாமல்
எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவ திட்டத்தை அவர் உள்ளத்தில் வைத்து சிந்திக்கிறார், கவலைப்படுகிறார். Because Jesus is worrying about the will of the Father that no one should perish and will rejoice in the eternal life.